நோயை குணப்படுத்துறாங்களா இல்லை வியாபாரம் பண்ணிருக்காங்களா யோசிங்க. உடனே மருத்துவர் மேலே எல்லாம் குற்றம் சொல்லாதீங்க. நான் மருத்துவர் யாரையும் குற்றம் சொல்லல. மருத்துவர்கள் அவங்களும் ஏமாந்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே எல்லா மருத்துவத்தாலையும் உலகத்தில் நோய் இல்லாமல் இருக்க வைக்க முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரு மாத்திரை சாப்பிட்டா இன்சுலின் சுரக்க வைக்கிற அளவுக்கு திறமையா யோசிச்ச ஒரு சயின்டிஸ்ட் இந்த உதட்ட மூடி சாப்பிட்டா என்ன நடக்கும், உதட்ட முறிச்சு சாப்பிட்டா எனக்கு இது வரைக்கும் ஆராய்ச்சி யாருமே பண்ணலையா? எத்தனையோ சயின்ஸை பத்தி பேசுறாங்களே, இது ஒரு சயின்ஸை பத்தி ஏன் பேசல? பிரச்சனை என்னன்னா, உலகத்துல கண்டுபிடிக்கக்கூடிய புது புது சயின்ஸ் எல்லாம் ராக்கெட் விடுறதுக்கும் செல்போன் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் கரெக்டா பயன்படுத்துறாங்க. மருத்துவத்துறையில மட்டும் அந்த சயின்ஸை எப்படி மாத்தி சொன்னா மருந்து மாத்திரை வியாபாரம் ஆகும் சொல்லி சிலபஸ் மாத்தி வச்சிடறாங்க. நான் சொல்றது என்னன்னா, உலக மருத்துவர்கள் மேல தப்பு இல்ல, உலக மருந்து மாத்திரை கம்பெனிகள் தன்னுடைய வியாபார நோக்கத்திற்காக சிலபஸ் மாத்தி வச்சு இந்த மருத்துவர்களை இவங்க மருந்த வியாபாரம் பண்ற ஒரு ஏஜென்ட்டா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்டர்களும் யாரு? நம்ம மாமா மச்சான் அண்ணன் தம்பி தான், வேற யாரும் கிடையாது. ஸோ அவங்க மேல தப்பு இல்லை. அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்டையும் புரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே படிச்ச படிப்பு ரெண்டு கலந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இந்த டெக்னிக்கையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மருத்துவம் பார்த்தாங்கன்னா அவங்கள மாதிரி யார் உலகத்தில் மருத்துவம் பார்க்க முடியாது. இப்போ புரிஞ்சுக்குங்க, உதட்ட மூடி சாப்பிட்டா அந்த சாப்பாட்டுக்கு இன்சுலின் கிடைக்கும். இங்கிலாந்து, அமெரிக்கா, இத்தாலியில சக்கரை நோய் ரொம்ப ரொம்ப கம்மி. அங்கே சைக்காட்டிக் ட்ரக் நிறைய சாப்பிட்றாங்க, மன ரீதியான பிரச்சனை இருக்கு. ஆனால் சக்கரை நோய் ரொம்ப கம்மி. கம்பேரிட்டிவ் இந்தியா ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்து, இத்தாலி, அமெரிக்காவில் யாருமே உதட்ட பிரிச்சு மெல்றது இல்லை. ஹாலிவுட் படம் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் சேனல் பார்த்துருப்பீங்க. இப்போ வீட்டில் போய் ஏதோ ஒரு டிவிடி எடுத்து, பழைய டிவிடி எடுத்து போட்டு பாருங்க. இங்கிலீஷ் படத்தில் எந்த படத்துலையுமே யாருமே சாப்பிடும்போது உதட்ட பிரிச்சு மெல்ல மாட்டாங்க. சாப்பிடும்போது பேசுவாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் பேசுவாங்க, அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. இந்த ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறதுனால தான் இங்கிலாந்து, அமெரிக்கா, இத்தாலியில சக்கரை நோய் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. இங்கிலாந்துல, இத்தாலியில எல்லாம் ரெஸ்டாரண்ட்ல எதிர உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது, சாப்பிட்டு இருக்கும் பொழுது நீங்க பிரிச்சு உதட்ட பிரிச்சு அப்படின்னு சத்தம் கேட்டுருச்சுன்னா எந்திரிச்சு போயிடுவாங்களாமா. ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் சொன்னார், அந்த நாட்டிலேயே உதட்ட பிரிச்சு சாப்பிட்றது கேவலமான ஒரு பழக்கமாமா. ஆனா இந்தியாவில் எல்லாரும் இப்படிதான் சாப்பிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்தியா கேபிட்டல் ஆஃப் சுகர், சர்க்கரை நோயின் தலைநகரம். இந்த ஒரு பழக்கத்தை வளர்த்த மாத்தினா என்ன பொறுத்த வரைக்கும் பல நோய்களை குணப்படுத்தலாம். ஏன்னா இந்த எப்படி நீங்க நல்ல சக்கரை மாத்திரக்கு இந்த டெக்னிக்னா, இது எல்லா பொருளும் நல்ல பொருளா தானே மாத்தும். பல பேர் வெளிநாட்டுல இருந்து கூப்பிடுவாங்க, எனக்கு சொல்றதுக்கு டைம் இருக்காது. ஒரே வார்த்தை, இனிமேல் சாப்பிடும் உதட்ட மூடி சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் எல்லா நோயும் குணமாங்க. ஆச்சரியப்படுறாங்க. சப்ஜெக்ட் இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். அப்ப இனிமேல் சாப்பிடும் பொழுது வடை, போண்டா, பஜ்ஜி எது கிடைச்சாலும் சரி, வாழ்க்கையில இனிமேல் எதை சாப்பிட்டாலும் சாப்பாடு வாயில போனோன்னு அது என்ன பொருளா இருந்தாலும் சரி உதட்ட மூடி மென்னு பாருங்க. இல்லைங்க, வழக்கமா சாப்பிட்றத விட ஒரு 10 நிமிஷம் டைம் அதிகமாக நினைப்பீங்க. கிடையாது, கம்மி தான் ஆகும். வழக்கமா சப்பாத்தி வாயில போட்டு உதட்ட பிரிச்சு மென்னு பாருங்க, 40 முறை மென்னாலும் அது கூழ் மாதிரி மாறாது. ஆனா உதட்ட மூடி 4 முறை மெல்லுங்க, அது என்ன, எச்சிலுக்கு ஒரே சந்தோஷம். காத்து இல்லைன்னு சொல்லிட்டு எச்சில் உடனே போய் அந்த மூலப்பொருள் பிரிச்சுட்டு இம்மிடியட்டா கூழ் மாதிரி மாத்தி முழுங்க வேண்டிய வேலையா இருக்காது. அதுவே மைசூர் பாக்கு மாதிரி உள்ள போகும். ஸோ டைம் கம்மி தான் ஆகும். என்ன, தாடை ஒரு 4 நாளைக்கு வலிக்கும். ஏன்னா 50 வருஷமா இல்லாத பழக்கம். புதுசா திடீர்னு பழகுறீங்க, ஒரு தாடை ஒரு 4 நாளைக்கு லேசா வலிக்கும். பயப்படாதீங்க, 4 நாளுக்கு அப்புறம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் நீங்க நார்மலா வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடலாம். தயவு செய்துங்க, இதுக்கு முன்னால பேசுறது அத்தனையும் மறந்தாலும் சரிங்க, இதுக்கு பின்னால பேசுறது அத்தனையும் மறந்தாலும் சரி, இந்த ஒரு பாயிண்ட பிடிச்சிட்டீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கலாங்க. இது முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கவனிச்சு கவனத்தை சாப்பாட்டில் வச்சு சாப்பிடணும். யாரெல்லாம் சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கவனிக்காம வேற ஏதாவது குடும்ப பிரச்சனை, புருஷ பொண்டாட்டி, குழந்தை ஏதாவது நினைச்சீங்கன்னா சாப்பாடு ஜீரணம் ஆகாது. ஏங்க, மூளைக்கு நான் வேற ஏதாவது வேலை கொடுத்தா வாயு வயிறு தானே ஜீரணம் பண்ணுது, ஜீரணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நான் தான் மூளைக்கு வேற வேலை கொடுக்குறேன்னு அது செய்ய வேண்டிய நினைப்பீங்க. அப்படி முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மைசூர் பா எடுத்து காமிக்கிறேன். இந்த கிளாஸ் முடியும் போது 3 மணிக்கு எல்லாத்துக்கும் மைசூர் பா கொடுப்பேன்னு சொல்லும் போது என்ன ஆகும், பார்த்தோன்னே எச்சில் ஊறுது. ஒரு மைசூர் பார்த்தா எச்சில் ஊறுதுங்களா? ஏன் நீங்க நினைச்சு ஊறிச்சா? ஒரு மைசூர் பா பார்த்த உடனே நம்ம மூளைக்குள்ள, நம்ம மனசு உண்ணக்கூடிய பொருள் நினைக்கும் பொழுது மூளைக்கும் இந்த உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கும் வேகஸ் அப்படிங்கிற நரம்போட கனெக்ஷன் இருக்கும். இது என்ன பண்ணும், நம்ம எப்ப சாப்பாடு பத்தி நினைக்கிறோமோ அந்த உணவை ஜீரணம் பண்றதுக்கான சுரப்பிகள்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். அப்ப எச்சில் ஊறுறது நம்ம கண்ணுக்கு உணர முடியுது. எச்சில் ஊறுற அதே நேரத்தில் சிறுகுடல், பெருங்குடல், வயிற்றுல எல்லாம் 500 விதமான 1000 விதமான இன்சோம் எல்லாம் சுரக்கும். 1-2 கிடையாதுங்க. அப்போ நாம கவனமும் சாப்பிட்ற செயலும் ஒன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜீரணக்கான சுரப்பி எல்லாம் சுரக்கும். நீங்க சாப்பிடும் பொழுது குடும்ப பிரச்சனைன்னு யோசிச்சீங்கன்னா இந்த சுரப்பி எல்லாம் சுரக்காது. அதனால என்ன ஆகுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாக மாட்டேங்குது. ரொம்ப சுலபம் பாருங்க.
நீங்க ஒரு குழம்பு சாப்பிட்றீங்க, குழம்புல எத்தனை பொருள் போட்டிருக்கீங்க? வெந்தயம், சீரகம், கடுகு, எவ்வளோ 30-50 பொருளை போட்டு குழம்பு செய்யறீங்க. இந்த குழம்பு வாயில சாப்பிட்டீங்க. இந்த குழம்ப சிறுகுடல் பெருங்குடல்ல வயிற்றுல எல்லாம் ஜீரணம் பண்றதுக்கு இந்த உடம்பு என்ன பண்ணும்? சீரகத்தை ஜீரணம் பண்றதுக்கு தனி சுரப்பி என்சோம். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் குழம்புல 50 பொருள் போட்டீங்கன்னா 50 பொருளையும் ஜீரணம் பண்றதுக்கு அங்க 500 சுரப்பி சுரந்தாதான் 50 பொருளை ரத்தமா மாற்ற முடியும். நாம சாப்பிட்ற சாப்பாடு தான், தமிழ்நாட்டில் சாப்பிட்ற சாப்பாடு தான் உலக மருத்துவம். எல்லா மூலிகையும் போடுறோம். சாதாரண சாப்பாடு, குழம்பு, ரசம், மோர்ல உலக மருத்துவம் வந்துருது. மற்ற ஊரில் போனீங்கன்னா பிரெட் தான் சாப்பிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கு எல்லா நோய் வருது. பிரச்சனை என்னன்னா இந்த ரசத்தை மட்டுமே சாப்பிட்டு உலகத்தில் எல்லா நோயும் குணப்படுத்தலாம். ரசத்துல அவ்வளவு மூலிகை இருக்கு. ஆனா நம்ம சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கவனிக்காதனால இந்த ரசத்துக்கு ஜீரணம் பண்றதுக்கு தேவையான சுரப்பிகள் சுரக்க மாட்டேங்குது. ரொம்ப சுலபங்க. சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கவனிச்சு சாப்பிட்டா அந்த சாப்பாடு ரத்தமா மாறும். எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டுக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு. ஒரே வார்த்தை சொல்லியிருக்காரு, சாப்பிடும்போது சாப்பிடுன்னு இருக்காரு. ரொம்ப சிம்பிளா அவர் ஒரு வார்த்தை சொன்னார். யாருக்கு புரியாது, அதை புரியிருக்காத எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப யாரெல்லாம் சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கவனிக்காம வேற எதையோ யோசிக்கிறீங்களோ அப்ப அதுக்கான சுரப்பிலாம் சுரக்கும். அது எப்படிங்க? சாப்பிடும்போது வேற எதை நினைச்சா அதை சுரக்குமான்னு கேட்பீங்க. கனவு காண்றீங்க, கனவுல ஒரு புலி துரத்தும் போது வேகமா ஓடுறீங்க. கனவுல திடீர்னு எந்திரிச்சு பாக்குறீங்க, உங்களுக்கு நெஞ்செல்லாம் படபடுக்குது, வேர்வையெல்லாம் வந்திருக்குது, கஷ்டமா இருக்கு இல்லையா? ஏன்? நீங்க ஓடுனீங்களா? படுத்தான் இருந்தீங்க. கனவுல தானே ஓடுனீங்க. கனவுல ஓடுனா ஏன் நெஞ்சு படபடுக்குது, ஏன் வேர்வை வந்துச்சு? ஓடுற மாதிரி நினைச்சு பார்த்தா உடம்புல ஓடுறக்கான சுரப்பிலாம் சுரந்துரும். நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கான சுரப்பிலாம் சுரக்கும். ரொம்ப சுலபங்க. நான் சொல்றது ரொம்ப சுலபம். யாருக்கு புரிஞ்சுக்க முடியுமோ புரிஞ்சுக்குங்க. உங்க நோயை உங்க உடம்பால் குணப்படுத்த முடியும் நினைச்சீங்கன்னா குணப்படுத்திடும். முடியாதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா குணப்படுத்த முடியாது. அது உங்க விருப்பம். இனிமேல் இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சதுன்னா குணப்படுத்திங்க. நம்ம மனசுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. எதை நினைக்கிறோமோ அது நடக்கும். நம்ம நினைக்கிறது கூட நினைக்கிறது இல்லை. காசு பணம் கிடையாது, நினைக்கிறது இல்லை, நடக்காது. அப்போ சாப்பிடும்போது என்ன பண்ணுங்க, தயவு செய்து சாப்பாட்டில் கவனம் வச்சு சாப்பிடுங்க. ஒருவேளை நீங்க சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிட்றீங்க. டிவியில ஒரு சீரியல் ஓடுது. அந்த சீரியல்ல சோக காட்சி, கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா ஜீரண சுரப்பி சுரக்கல, கண்ணீர் சுரப்பி சுரந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த சாப்பாடு ஜீரணமாகாது. சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கவனிச்சிங்கன்னா எல்லா சுரப்பியும் சாப்பாட்டில் இருக்கும் பொழுது அந்த சாப்பாடு ரத்தமா மாறும். சொல்றது ரொம்ப சுலபங்க. சாப்பாடு உட்காந்து பாருங்க, அப்பதான் எல்லா பிரச்சனையும் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு. இல்லைங்க எனக்கு எதை பத்தி நினைக்க மாட்டேன், சாப்பாட்டை பத்தி கவனிப்பேன்னா நீங்க சாப்பாட்டை பார்த்து சாப்பிட்ற கண்ணை வேற எங்கேயும் அலைய பாய விடாதீங்க. தட்டிலையாவது கவனம் வைங்க. இப்படி தட்டை நோக்கி பார்த்துட்டு தட்டவே பார்த்து சாப்பிட்டு இருந்தீங்களாவது கவனம் இங்க இருக்கும். இல்லைங்க சாப்பிடும் போது எனக்கு எல்லா பிரச்சனையும் ஞாபகம் வருது யாராவது சொன்னீங்கன்னா ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. சாப்பாடை வாயில போட்ட உடனே உதட்ட மூடி சாப்பிடணும்னு சொல்ற இல்லைங்களா? உதட்ட மூடும் பொழுது கண்ணுக்கு வேலை கிடையாது. உதட்ட மூடின உடனே கண்ணை மூடிருங்க. மெல்லும் போது மட்டும் பாருங்க, சாப்பாட்டை முழுங்கணும்னு கண்ணை திறந்து பாருங்க. ஒரு 5 செகண்ட் தான் இருக்கும். 4 தடவை மெல்றதுக்கு 5 செகண்ட் தான். 5 செகண்ட் கண்ணை மூடினீங்கன்னா உங்க கவனம் வேற எங்கேயுமே போகாது. இந்த வாய்க்குள்ள எத்தனை சாப்பாடு மென்னுச்சு, மெல்லுல எதுல ருசி இருக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். உங்க வீட்டுக்காரம்மா இந்த அளவுக்கு சுவையா சமைக்கணும்னு தெரியவே தெரியாது. கண்ணை மூடி சாப்பிட்டு பாருங்க, பாராட்டுவீங்க. நம்ம சுவையை ரசிக்கிறதுல கவனிக்கிறதுல எங்கேயோ கவனிச்சுட்டு சாப்பிட்றோம், சாப்பாட்டை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். கண்ணை மூடிட்டு சாப்பிட்றதுங்கிறது ஒரு மெடிடேஷன், தியானம். இது ஒரு தியானம் பண்ண மாதிரி இருக்குங்க. ரொம்ப அருமையா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ரொம்ப தியானம் தனியா பண்றதை விட அந்த 5 நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அடுத்த பாயிண்ட், சாப்பிடும் பொழுது பல்லால நல்லா அரைச்சு கூழ் மாதிரி பண்ணி தான் முழுங்கணும். நீங்க ஒருவேளை பல்லுக்கு ஒழுங்கா வேலை கொடுக்காம அரைகுறையா மென்னு குழம்பு சாப்பாடு சாப்பிட்றீங்க, அரைகுறையா மென்னு முழுங்கிட்டீங்க, அது உள்ள போயிடுச்சு. உங்க வயிற்றுக்கு ஒருவேளை வாய் இருந்தா உங்களுக்கு திட்டும், எங்கிட்ட பல்லா இருக்குது, நான் எப்படி ஜீரணம் பண்ணு கேட்கும். யோசிச்சு பாருங்க. வயிறுங்கிறது இறைப்பை, ஒரு டப்பா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கும். இந்த இறைப்பையில ஒரு ஆசிட் சுரக்கும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு பேரு. இப்ப நல்ல பசியோடு இருந்தீங்கன்னா, யாராவது பசியோடு இருக்கீங்க, உங்க வயிற்றுல ஒரு ஸ்பூன் வழியா அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை எடுத்து செல்போன் மேல ஊத்தினா செல்போன் ஓட்டையாயிரும். இரும்பு சேர்ல ஊத்தினா இரும்பு சேரோட இரும்பையே ஓட்டையாகிற ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், பிஹெச் வேல்யூ இருக்கிற ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் ஒவ்வொரு நேரம் பசிக்கும் பொழுது நம்ம இறைப்பையில உருவாகுது. ஏங்க அப்படிப்பட்ட ஆசிட் இறைப்பையை டேமேஜ் பண்ணிடுதான்னு கேட்பீங்க. இறைப்பைக்கும் இந்த ஆசிடுக்கும் நடுவில் மியூக்கஸ் அப்படின்னு ஒரு சளிப்படலம் இருக்கும். இந்த சளிப்படலம் இந்த ஆசிடை இறைப்பையை டேமேஜ் பண்ணாம பாதுகாக்குது. நான்ஸ்டிக் ஒட்டாம தோசை ஊத்துற மாதிரி அது ஒட்ட வைக்காம பாத்துக்கும். அப்போ நல்லா பாருங்க, சாப்பாடு, குழம்பு, ரசம், மோர், பாயாசம் எல்லாமே ஜீரணம் பண்ண வேண்டிய இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை நீங்க என்ன பண்றீங்கன்னா, குழம்பு சாப்பாடு சாப்பிடும் பொழுது அரைகுறையா மென்னு குண்டு குண்டா முழுங்கினால இந்த ஆசிடு இந்த குண்டு குண்டா முழுங்கின சாப்பாடு